இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புதுமையான சுவையில சூப்பரான டேஸ்ட்ல பிரான் தொக்கு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1 கிலோ அளவுல பிரான் வாங்கியிருக்கேன். இதனால சுத்தம் பண்ணி நரம்பெல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இது 1/2 kg அளவுல இருக்கும். இதனால சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்திருந்த மசாலா எல்லாத்தையும் பிரான் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்ம ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம பிரான்லாம் ஃப்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, மொத்தமா சேர்த்துடாம. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. அப்பதான் சீக்கிரமா குக் ஆகும். பிரானை எண்ணெயில சேர்த்ததும் 2-3 மினிட்ஸ்ல இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வேற பிளேட்ல இறால்லாம் மாத்தி வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலேயே மீதம் இருந்த பிரானும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததும் அதே மீதி இருந்த எண்ணெயிலே 100 கிராம் அளவுல கட் பண்ணின சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமா இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பிரான் ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியா சாப்பிடுவீங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. அடுத்ததா கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட நம்ம இறாலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமா இது கூட வாசத்துக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மணக்க பிரான் தொக்கு இந்த மாதிரி ஒரு டைம் மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட சாதம் போட்டு அது கூட பிரான் தொக்கு கொஞ்சம் வச்சு பெரட்டி சாப்பிட்டு பாருங்க. சும்மா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.